வாங்க இன்றைக்கி ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 தக்காளி, கொஞ்சம் புதினா, ஒரு பச்சை மிளகா, அரை மூடி லெமனு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிசத்துக்கு தனியாக எடுத்து வச்சுருங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, புதினா இலையோடு 2 பச்சை மிளகாயை அரைச்சி வச்சுக்கோங்க. 1 கிலோ தயிர், அரை கிலோ சிக்கனை சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரை கிலோ சீரக சம்பா அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் இது ரெண்டாக வருது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் நறுக்கி வச்சுட்டு ஒரு குக்கரில் ஒரு 50 நெய், ஒரு 2 கரண்டி கடலெண்ணெயா ரீஃபண்ட் ஆயிலா உங்களுக்கு என்ன எண்ணெய் தேவையோ அதில் ஒரு 2 கரண்டி ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்ற ரொம்ப நேரம் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் காய்ச்சதும் அதில் போட்டுட்டு ஒரு 10 முந்திரி பருப்பையும் அதில் போடுங்க. முந்திரி பருப்பையும் போட்டு கொஞ்சம் செவந்த உடனே இந்த நறுக்கி வச்ச 3 பெரிய வெங்காயத்தையும் அதில் கொட்டணும். அதில் கொட்டி நறுக்கி பட்டை, கிராம்பு செவந்ததும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் கொட்டுங்க. மூணு பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதை அதில் போட்டு நல்ல செவக்க பொன்னிறமாக வறுத்துருங்க. பொன்னிறமாக வணக்குங்க. வெங்காயத்தை நல்லா வணக்கி செவக்க பொன்னிறமாக வணங்கினோடனே நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரணும். நல்ல ப்ரௌனாக வந்ததும் அதில் இஞ்சி பூண்டுகளை போட்டு வணக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல செவக்க பொன்னிறமாக வதக்குங்க. அப்போ தான் சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல செவக்க இன்னும் கொஞ்சம் செவக்க நல்லா வணக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு 3 ஸ்பூனு, ஒரு கைப்பிடி புதினாவில் 2 பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். 1 கிண்ணம் தயிர் எல்லாத்தையும் நல்லா வணக்கி விடுங்க. நல்ல மசாலா பச்சை வாசனை போத வரைக்கும் வணக்கிட்டு இந்த 2 தக்காளி, அந்த கொஞ்சம் ஒரு 4-5 புதினா இலை, ஒரு பச்சை மிளகா வச்சுருந்தோன்னே அதையும் இந்த மசாலாவோட நல்லா அழகாக மசாலா வாசம் போத வரைக்கும் வணக்கி விடுங்க. அதில் 2 ஸ்பூன் வத்தப்பொடி, 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூனு வத்தப்பொடி, 2 ஸ்பூன் கறி மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு சிக்கனை சுத்தம் பண்ணி வச்ச சிக்கனை அதில் போட்டு இந்த மசாலாவோடு எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விடுங்க. சேர்த்து சிக்கனு மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதில் இந்த அரை மூடி எலுமிச்சம்பழத்தையும் அதில் புழிஞ்சு விட்ருங்க. புழிஞ்சு விட்டுட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டு அந்த அரை கிலோ ஜீரக சம்பாவுக்கு 3/4 லிட்டர் தண்ணியை கொதிக்க வச்சு அந்த வெந்த சிக்கனில் குக்கரில் ஊற்றிடுங்க. ஒரு கொதித்ததும் லேசாக கொதி வந்த உடனே ஊற வச்ச சீரக சம்பா அரிசி அதில் போட்டுருங்க. ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசி அதில் போட்டு குக்கரில் ஒரு விசில் போட்டு டவிக்கு மாற்றி பிரியாணியை குக்கர்லேருந்து டவியில் மாற்றி ஒரு 10 நிமிஷம் கழித்து பரிமாறுங்க. சூப்பரான சிக்கன் பிரியாணி அருமையாக இருக்கும். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.